ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ப்ராக்டிஸ் கோன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வெயிங் மிஷின் எடுத்து ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பவுல் வச்சுருங்க. பவுல் வச்சக்கப்புறம் பவுலோட வெயிட் காட்டும். ஸோ டேர் பண்ணிவிட்டு 0 வந்ததுக்கப்புறமா ஹென்னா பவுடர் 30 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக டேர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் பவுல் வைக்கும்போது 42 கிராம் காட்டுச்சு, 30 கிராம் ஹென்னா பவுடர் போடணும். ஸோ ரெண்டையுமே ஆட் பண்ணி நீங்கள் கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு குழப்பம். ஸோ நீங்கள் டேர் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணும்போது கரெக்டான கேல்குலேஷன் வரும். இப்போ நீங்கள் டேர் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் 10 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுகரும் ஹென்னா பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு மட்டும் வாட்டர் ஊற்றுங்க. நிறையா வாட்டர் ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ மேஷ் பண்ணி வச்சுருக்க கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ அந்தளவுக்கு மட்டும் வாட்டரை ஊற்றிக்கோங்க. நிறையா ஊற்றும்போது நெக்ஸ்ட் டே அதை நம்மளால் சரி பண்ண முடியாது. ரொம்ப ஓவர் ஃப்ளோன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆகிடும். கோனையும் நீங்கள் ட்ராப் பண்ணவே முடியாது. ஸோ எப்பயுமே கவனமாக வாட்டர் ஊற்றுறதுல இருங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் கோனுக்கும் பிரைடல் கோனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் கோன் ப்ராக்டிஸ் பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பேப்பர்லேயோ அக்ரிலிக் ஹேண்ட்லேயோ இல்லை உங்கள் கையிலேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணுன்னா பார்க்கலாம். பட் ஸ்டெயின் வராது. பிரைடல் கோனில் நம்ம எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுவோம். ஸோ அது உங்களுக்கு ஸ்டெயின் கொடுக்கும். இது தான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ நல்லா பொட்டேட்டோ மேஷ் பண்ணி வச்சுருக்க கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்காக. ப்ராக்டிஸ் கோனுன்றனால நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு நீங்கள் எம்எல்லாம் கால்குலேட் பண்ண தேவையில்ல. கொஞ்சமாக கோகோனட் ஆயில் கன்சிஸ்டன்சிக்காண்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக வாட்டரை மேலே தெளித்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம டைரலிஸ் ப்ராசஸ்க்கு விடணும். டைரலிஸ் ப்ராசஸ்க்கு எவ்வளோ டைம் விடணும், பிரைடல் கோனுக்கு ப்ராக்டிஸ் கோனுக்கு எல்லாமே டீப் தியரி நாலேஜில் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ டைரலிஸ் ப்ராசஸ்க்கு நம்ம இந்த மாதிரி கவர் போட்டு நல்லா லாக் பண்ணிவிட்டு மேலே ஒரு பிளேட்டோ ஏதாவது வச்சு அதுக்கு மேலே ஒரு நல்ல வெயிட் வச்சிட்டிங்கன்னா காற்று உள்ளே போகாது. டார்க் ஏரியாவில் வச்சுருங்க. இப்போ நம்ம 2 ஹவர்ஸ் கழித்து டைரலிஸ் ப்ராசஸ்க்கு அப்புறமா எடுத்திருக்கோம். இப்போ நான் கலர் மென்ஷன் பண்ணுறேன். டைரலிஸ் ப்ராசஸ்க்கு அப்புறமா ஹென்னா பேஸ்ட் என்ன கலரில் இருக்கும்னு. மேலே ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். உள்ளே ஆலிவ் க்ரீன் கலரில் இருக்கும். ஓகேவா? இதுதான் டைரலிஸ் ப்ராசஸ். ப்ராக்டிஸ் கோனுக்கு 2 ஹவர்ஸ் வச்சா போதும். 2 to 3 ஹவர்ஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம கோன் போடுற கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் இதே ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பீட்டர் இருந்தால் பீட்டர் யூஸ் பண்ணுங்கள், பிளண்டர் இருந்தால் பிளண்டர் யூஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னா இந்த மைஸ் ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எகெயின் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒரு கன்சிஸ்டன்சி. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பேச்சுலாலேருந்து தானாக விழுந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்பேச்சுலாவில் நிற்கக்கூடாது. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸ்பேச்சுலாவில் நின்றுச்சுன்னா அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் போடுறதுக்கு. ஸோ ஸ்பேச்சுலாவில் நிற்காமல் கரெக்டாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும். இதுதான் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம கோன்ஸ் ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ப்ரீ கட் ஷீட்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். செலஃபன் ஷீட் பெருசாக வரும். அந்த இதுலேருந்து நம்ம 16 ஷீட்ஸ் கட் பண்ணுவோம். இது எல்லாமே நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம போர்ட்ரேட் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் அதுக்காக 0.27 பின் எடுத்துக்கிறேன். அது ஸ்டீலில் தான் இருக்கும்.
இப்போ நம்ம கோன் ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கீழேருந்து கால்வாசி தூரம் வந்து உங்கள் தம்ப் வச்சு லெஃப்ட் தம்ப் வச்சு லாக் பண்ணிவிட்டு மேலேருந்து வந்து சுருட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாதியில் வந்து பின் வச்சுக்கோங்க. இப்போது மேலே உள்ள தம்ப் வச்சு இந்த மாதிரி சுருட்டிகிட்டே வாங்க. இப்போ வி ஷேப்பில் கிடச்சிருக்குல்ல, இங்கே தான் நம்ம செல்லோ டேப் போட்டு லாக் பண்ண போகிறோம். ஸோ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற பின் ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது. அப்போ தான் ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். வி ஷேப்பில் கிடச்சிருக்குல்ல, அங்கனக்குள்ளே இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டு நல்லா லாக் பண்ணிக்கோங்க. செல்லோ டேப் போட்டிருக்கதே தெரியக்கூடாது. ஸோ நீட்டாக லாக் பண்ணுங்கள். நான் கையை வச்சு சுற்றுறேன்ல, அந்த மாதிரி சுற்றி. ப்ரீகட் ஷீட் எப்படி கட் பண்ணணும்னு தெரியாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அகெயின் இன்னொரு செல்லோ டேப் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? இங்கனக்குள்ளே ஒரு எண்ட் இருக்கும், அந்த இடத்துலையும் ஒரு செல்லோ டேப் லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர் கோன்ஸ் ரோல் பண்ணுறதுக்கு. ஒன்று நான் ரோல் பண்ணி காட்டுறேன். கீழேருந்து கால்வாசி தூரம் உங்கள் தம்ப் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சுருட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பின் வச்சுக்கோங்க உள்ள. ஓகேவா? பாதியில் தான் பின் வச்சிடுறோம். அதுக்கப்புறம் அந்த பின்னுக்கு ரொம்பவும் டைட்டாக இல்லாமல் லூஸாக இல்லாமல் இந்த மாதிரி சுருட்டிகிட்டே வாங்க. ரைட் தம்ப் வச்சும் நம்ம சுருட்டணும், லெஃப்ட் தம்ப் வச்சு மேலே அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஒரு வி ஷேப் கிடச்சிருக்கா, இங்கே தான் நம்ம செல்லோ டேப் போட்டு லாக் பண்ண போகிறோம். செல்லோ டேப் போட்டிருக்க மாதிரியே தெரியக்கூடாது. ஸோ ஈவனாக இந்த மாதிரி லாக் பண்ணுங்கள். அவ்வளோதான் கோன்ஸ் ரோல் பண்ணுறது. ஸோ இன்னொரு செல்லோ டேப் இங்கே கீழே ஒன்று மேலே ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பைப்பிங் பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண பைப்பிங் பேக் எப்படி யூஸ் பண்ணலான்னா, கீழே ஹோல்ஸ் போட்டிருப்போம்ல, ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டு லாக் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட்டை இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு கப்போ கிளாஸோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட் பைப்பிங் பேக் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டாக்கிங்ஸை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஹென்னா பேஸ்ட்டை இதில் போட போகிறோம். ஸோ ஃப்ளோவை அகெயின் செக் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து போர்ட்ரேட் ட்ரா பண்ணுறனால கூட கொஞ்சமே வாட்ரியாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னால் கன்சிஸ்டன்சி கூட எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டாக்கிங்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பவுலில் எதுவுமே இல்லாத மாதிரி க்ளீனாக, ஸ்பேச்சுலாலேயும் எதுவும் இருக்கக்கூடாது. க்ளீனாக எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டாக்கிங்ஸையும் பைப்பிங் பேக்கையும் மட்டும் வெளியில் எடுத்துக்கிற போகிறோம். ஸோ இப்படி 2 ரோல் பண்ணிக்கோங்க. 2 சுற்று சுற்றுனதுக்கப்புறமா தம்ப் வச்சு இந்த கார்னரில் லாக் பண்ணிவிட்டு ஸ்டாக்கிங்ஸை மட்டும் பிடிச்சி இழுக்க போகிறோம். ஸோ ஹென்னா பேஸ்ட்டு மட்டும் அந்த பைப்பிங் பேக்கில் போயிடும். ஸ்டாக்கிங்ஸ் போட்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஸ்டாக்கிங்ஸில் வந்துடும், லம்ஸ் ஏதாவது இருந்தாலும் போயிடும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். ப்ராக்டிஸ் கோனாக இருந்தாலும் சரி, ப்ரைடல் கோனாக இருந்தாலும் சரி, இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் ஃப்ளோ நல்லாயிருக்கும். இப்போ பைப்பிங் கிளிப் வச்சு லாக் பண்ணிடலாம். நான் இந்த ஸ்டாக்கிங்ஸ் காட்டுறேன். உள்ளே சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பைப்பிங் கிளிப்புக்கு மாற்றின பேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டியாக கோன்ஸ் ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பைப்பிங் பேக்கை இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரெஸ் பண்ணுங்கள். தம்ப் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து நம்ம பண்ணும்போது அதில் நிறையா வந்து ஏர் லாக் ஆகி ஃப்ளோ வராது. ஸோ நீங்கள் ரொம்ப எடுக்காமல் நீட்டாக வந்து உள்ளேயே வச்சு எல்லாமே ப்ராசஸ் ஃபுல்லாக பண்ணுங்கள். ஹென்னா பேஸ்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எல்லா ஹென்னா பேஸ்ட்டையும் வந்து ஒவ்வொரு கோன்ஸ்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கும்ல, அதை ஃபஸ்ட்டு ஹேண்டில் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி வலித்து எடுத்துக்கோங்க. அப்படியும் நிறையா வந்து அந்த பைப்பிங் பேக்கில் மிச்சம் இருக்கும். ஸோ ஏதாவது கார்டோ இல்லை அந்த பைப்பிங் கிளிப்பே இருக்குல்ல, இதை வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள்.
ஸோ இப்படி பண்ணும்போது எல்லா பேஸ்ட்டும் வெளியில் வந்துடும், எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இப்போ நம்ம கோன் சீலிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வி ஷேப் கிடைக்கிதுல்ல, அங்கனக்குள்ளே ஒரு செல்லோ டேப். ஓகேவா? நம்ம 2 செல்லோ டேப் வேணுனாலும் அதுக்கு மேலே போட்டுக்கலாம், இல்லை 1 செல்லோ டேப்போட நிப்பாட்டுறீங்கனாலும் நிப்பாட்டிக்கலாம். ஹைட் கிடச்சிருச்சு. ஸோ நான் 2 செல்லோ டேப் போட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கீழேயும் ஒரு செல்லோ டேப் போட்டுருங்க. மேலே நம்ம ப்ரெஷர் கொடுத்து நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது கீழே இருந்து பேஸ்ட்டு தானாகவே லீக் ஆகும். இப்போ மேலே 2 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு லெஃப்டில் ஒரு தடவை, ரைட்டில் ஒரு தடவை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எகெயின் நான் சொல்கிறேன், மேலே வரல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கேன், இப்போ ரைட்டில் ஒரு ஃபோல்டு, லெஃப்டில் ஒரு ஃபோல்டு, இந்த மாதிரி பண்ணிவிட்டு டாப்பில் இருந்து ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு பேக்கில் இருந்து நீங்கள் ஒரு செல்லோ டேப் போட்டுக்கோங்க. ரொம்பையும் டைட்டாக போடக்கூடாது, ரொம்பையும் லூஸாக போடக்கூடாது, நார்மலாக போடுங்க. ரொம்ப மேலே டைட்டாக போட போட கீழே வந்து ஃப்ளோ தானாக வந்துகிட்டே இருக்கும். எகெயின் நான் ஒன்று காட்டுறேன். இங்கே வி ஷேப் கிடச்சிருக்குல்ல, ஸோ அங்கே வந்து ஒரு செல்லோ டேப் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே இன்னொரு செல்லோ டேப் போட்டுக்கோங்க. ஹைட் ஓகேவாக இருந்தால் 2 செல்லோ டேப்போட நிப்பாட்டிக்கோங்க, இல்லை 3 செல்லோ டேப் கூட போட்டுருங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. கீழே ஒரு செல்லோ டேப் போட்டுக்கோங்க. இப்போ டாப்பில் இருந்து 2 தடவை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ரைட் ஃபோல்டு ஒரு தடவை, லெஃப்டில் ஒரு குட்டி ஃபோல்டு. இப்போ டாப்பில் இருந்து ஒரு ஃபோல்டு பண்ணி பேக்கில் இருந்து ஒரு செல்லோ டேப் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி ஒட்டிக்கோங்க. ரொம்ப டைட்டாக ஒட்டிடக்கூடாது, நார்மலாக ஒட்டணும். ஸோ மேலேயும் இன்னொரு செல்லோ டேப் ஒட்டிடுங்க, சென்ட்ரு பார்த்த மாதிரி. இப்போ சுற்றி ஒரு செல்லோ டேப் ஒட்ட போகிறோம். 1 இன்ச்சு செல்லோ டேப்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் கோன் சீலிங். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைடல் கோன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.